ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ, இந்தியன் பைக் டிரைவ் எல்லா இதில் அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லேக்ஷோ பண்ணிடுங்க. முதல்ல இந்த இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இந்தியன் பைக்ஸ் அப்டேட் எதுவும் வராதனால தான் எடுத்தேன். பார்த்தா இதுலேயே ஒரு செம்மையான சூப்பர் பவர் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதோட பல பேர் ஆசையோடு கேட்டுருந்தது இந்த சூப்பர் பவர் தான். 2 நிமிஷம். அதோட இந்த சூப்பர் பவரை எப்படி கொண்டு வரணும் போல பார்த்தலாம். முதல்ல நீங்கள் போயிட்டு, நான் உங்களுக்கு இப்போ பிக்சரை போட பாருங்களேன், ITAS பிளகின் இதை போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாட், ஒரு கேட்டகரி, அது கேட்டகரிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேரக்டரு, காரு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி காப்பி URL இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு நம்ம ITA மெனுவில் நீங்கள் ஒருவேளை NPC எடுத்துருந்தீங்கன்னா NPC, பிளேயர் மாடல் எடுத்துருந்தீங்கன்னா பிளேயர் மாடல், கஸ்டம் கார் எடுத்துருந்தீங்கன்னா கஸ்டம் மாடல், அதில் லோட் URL மாடல்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ புதுசாக சூப்பர் பவர்னு வந்திருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் நம்ம ஸ்பைடர்மேன். இருங்க, இவனுக்கு சூப்பர் பவரு, மியூசிக்கு, இதான் ட்ரெஸ்ஸு. ஆனால் எனக்கு கொஞ்சம் காப்பி ரைட்ஸ் ஆகக்கூடாதுன்னு பார்த்து பண்ணியிருக்கானுங்க. இருங்க நிமிஷம், பாட்டை குறைச்சிப்போம். ஏன்னா பாட்டு இருந்தால் சத்தியமாக எந்த சவுண்ட் கேட்காது. ஓகே, சரி. அவுட்ஃபிட்டில் மியூசிக். இப்போ வாங்க, நான் ஒரு வச்சுருந்தேன், அதை போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த மொக்க காஸ்டியூமை விட்டு இந்த காஸ்டியூம் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்பைடர்மேனு, பிளாக் ஸ்பைடர்மேனு, A to Z எல்லா கேரக்டர்ஸுமே வந்துடும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுலேயும் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா தாராளம் ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ வெறும் டிஃபால்ட் கேரக்டராகவும் விளையாடலாம், எப்படி வேணாலும் விளையாடலாம். இருங்க நிமிஷம் விளையாண்டு காமிக்கிறேன். ஆனால் பார்க்க செம்மையாக தான் கைஸ் இருக்குது. இந்த இதில் எனக்கு முதல்ல இருந்த டவுட்டே, இதில் எப்படி கடல் இருக்கோ, கடல் எவ்வளோ தூரம் போகும் தான். அதை வாங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்பைடர்மேனோட பவர் நம்ம இந்தியன் பைக்ஸில் எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தோம், வரல எதுவும். வாங்க, ஐயோ, இதோட எண்டு வரைக்கும் போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. அதோட இந்தியன் பைக்ஸில் 2 அப்டேட் தாங்க. ஒரு புது போலீஸ் பைக் கொண்டு வர போகிறானுங்க. இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன், போலீஸ் பைக் பார்க்க தரமாக இருக்குல்ல. அதோட 2வது ஒரு கார்ட்டு கொண்டு வர போகிறானுங்க. இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன், நம்ம என்ன அது பின்னாடி பறக்கிறான், எவ்வளோ ஃப்ரெண்டு போனாலும் பின்னாடி தான் கழிச்சு பறக்கிறான். அதுலேயே உங்களுக்கு போட் சீட் கூட இருக்கும். போட் வழியாகவும் நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் என்ன, போனாலும் வேஸ்ட்டு தான். எப்படி ஆனாலும் நீங்கள் இப்படி பாதி தூரத்துலேயே விழுந்துருவீங்க. அப்புறம் விழுந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிடுவீங்க. டெலிபோர்ட் ஆன உடனே அவ்வளோதாங்க, நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துடுவோம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இங்கே நம்மளுக்கு இந்தியன் பைக்ஸில் அந்த ஸ்டோர், அந்த ஸ்ட்ரீட் கார்ட்டுன்னு சொல்லுவானுங்களே. இப்போ நான் பிக்சரை போட பாருங்களேன், அதை சொன்னேன், பிக்சர் போட மறந்துட்டேன். அதில் வெஜ் பிரியாணின்னு இருக்கா, அதனால் நம்ம இப்போதைக்கு அந்த நல்லா தான் இருக்குது பார்க்க. இது 2 தாங்க அப்டேட்டு. அதோட 3வதா ஆரஞ்சு கலரில் ஒரு வானத்தை கொண்டு வர போகிறாங்களாம். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன், ஆரஞ்சு கலர் வானம் மாதிரி செமையாக இருக்குது. இந்த இதை ஆக்சுவலி நம்மளுக்கு இன்னொரு அப்டேட்டையும் கொண்டு வர போகிறானுங்களாம். நான் இப்போ சொன்ன 3 அப்டேட் கன்ஃபார்மான அப்டேட் தான். ஆனால் எவ்வளோ இதில் வரும் தெரில. ஆனால் இந்த இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இப்போதைக்கு இந்த ஸ்பைடர்மேன் பவரை காமிக்க தாங்க சொன்னேன். அதோட எனக்கு இன்னொரு டவுட்டு இருந்துச்சு. கஸ்டம் கார் ஷோரூம் ஒன்று இருந்துச்சு. நம்ம இந்த கேம் முதல் தடவை விளையாடும்போது அந்த மெக்கானிக் இடத்துல போய் நம்ம பல மாற்றிருக்கோம். அங்கே ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருப்பேன். இருங்க ஒரு நிமிஷம், ஏதாச்சும் ஒரு சீட் கோட் போட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஒருவேளை எந்த சீட் கோடும் தெரிலனா, நீங்கள் சீட் கோட் ஆப்ஷன்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட் கோடும் வந்துடும். பஸ்ஸு, டிராக்டரு, அந்த கார் ஷோரூமில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை போய் பார்க்கணும். ஏன்னா அந்த நம்மளுக்கு நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணும்போது 7 நாளைக்கு இதான் போவோம், ஸ்பெஷல் இதில் தான் வரும் அப்படின்னு இருக்கும்.
7 நாளைக்கு இது ரிவார்டு அப்படின்னு. ஆனால் என்ன அது ரிவார்டில் எங்கேன்னு போய் கலெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் ஷோருக்கு வந்துடுங்க. ஆனால் இந்த பைக்கு காரில் செம்மைய ஸ்பீடாக போகுது கைஸ். அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கோல்டு தான் இருக்கும். பைக்கு கிட்ட வந்து பர்ச்சேஸ்னு கேட்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்கே ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பைக்ஸ் வரும். அதில் உங்களுக்கு என்ன பைக்கோ காரோ என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த இதை பார்த்தா தான் கைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பர்ச்சேஸ்னு கொடுத்தோன்னே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு கரெக்டாக இந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஏரோ மார்க்கை ஸ்ட்ரைட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார் வந்துவிடும். ஆனால் வரும்போது அப்படியே செம்மையாக வெடிச்செல்லாம் கொண்டாடுவானுங்க. வாங்க இந்த காரை சும்மா ஓட்டி பார்த்துருவோம். ஆனால் வேறு எதுவும் அப்டேட் இல்லை கைஸ். இந்தியன் பைக்ஸில் நான் அந்த 3 அப்டேட்டு, அப்புறம் இந்த ஸ்பைடர் வேணே நீங்கள் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்ல மாதிரி பாருங்களேன். நீங்கள் கேம் அப்டேட் போட்டிங்கனாலே போதும். அப்டேட் போட்டோடனே உங்களுக்கு அந்த சூப்பர் பவர்னு ITAS இதிலே வந்துடும். அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கனாலே சூப்பர் பவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாம் வந்துடும். அப்புறம் நீங்கள் அந்த பவர் வேணால் பவரு, அவுட்ஃபிட் வேணால் அவுட்ஃபிட்டு, பாட்டு வேணும்னா பாட்டு, அதோட அந்த ஆப்பையும் போய் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். அதுலேயும் நிறையா கேரக்டர்ஸ் வருது. சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.